ஜூன் 11. திருத்தூதர் பர்னபா. சைப்ரஸ் நாட்டை சேர்ந்த யோசேப்பு என்னும் இயற்பெயரைக் கொண்ட இவர் திருத்தூதர்களால் பர்னபா என்று அழைக்கப்பட்டார். இளம் வயதிலேயே கிறிஸ்துவரான இவர் நிலத்தினை விற்று அதில் கிடைத்த தொகையினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்குமாறு திருத்தூதர்களின் பாதத்தில் வைத்தார். பவுல் மனமாற்றம் பெற்றவுடன் அவரை எருசலேம் அழைத்துச் சென்ற பர்னபா பவுலை திருத்தூதர்களிடம் அறிமுகம் செய்தார். சிரியா, அந்தியோக்கியா பகுதிகளில் இறைப்பணிகளைச் செய்த பர்னபா தன்னோடு பவுலையும் இணைத்துக் கொண்டு இறைப்பணிகளைச் செய்தார். லிக்கவோனியாவிலுள்ள லிஸ்திராவில் இறைப்பணிகளைச் செய்த பர்னபாவும் பவுலும் ஊனமுற்ற ஒருவரை குணமாக்கி மக்களை கடவுளிடம் திரும்புங்கள் என்று அறிவுறுத்தினார். இரண்டாம் தூதுரை பயணத்தின் போது மார்க்கினை தங்களுடன் அழைத்துச் செல்ல பர்னபா விருப்பம் தெரிவிக்க பவுல் இதனை மறுத்ததால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பவுலும் பர்னபாவும் பிரிந்து இறைப்பணிகளைச் செய்தனர். இப்பிரிவு பணி சார்ந்தது மட்டுமே தவிர பகை சார்ந்தது அல்ல என்று மொழிந்த திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலும் தன் நண்பரான பர்னபாவினை குறித்து பெருமையோடு பேசுகின்றார். சைப்ரஸ் நாட்டில் இறைப்பணிகளைச் செய்த பர்னபா அந்நகர மக்களால் கல் எறியப்பட்டு கிபி 64ஆம் ஆண்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். புனித பர்னபாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது நண்பர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம்.